உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அதிகமான ஓல்டு பிளேயர்ஸ் எதுக்காக இந்த கேம் விட்டு போனாங்க சொல்லிட்டு? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். முன்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எங்கே இந்த சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள்? முன்னெல்லாம் யாராச்சும் கிடைச்சிட்டா அவங்கள ஃப்ரெண்டாக மாற்றி அவங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக ப்ளே பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. இவனுங்களுக்கு மத்தியில் எப்படி சந்தோஷமாக ப்ளே பண்ணுறது சொல்லுங்கள்? அப்புறம் இந்த கரீனாவோட மோசமான அப்டேட்ஸ் மொத்த கேமையே நாசம் பண்ணி வச்சிருக்கு. முன்னெல்லாம் ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணால் சந்தோஷமாக இருக்கும், கஷ்டம் ப்ளே பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ கஷ்டம் பற்றி பேசணுன்னாலே தோண மாட்டேங்குது. அப்புறம் இந்த ரேங்க் மேட்ச் இதை ப்ளே பண்ணால் எப்படி இருக்குன்னா ட்ரைனிங் ரவுண்டு மாதிரி. எனிமி சாவுறான் வரான். முன்னெல்லாம் சாகணும்னு நினச்சாலே ஒரு பயம் இருக்கும். மிஸ்டேக்காக கூட ஒரு மேட்ச் போய் அடிச்சுட்டா போதும், அன்றைக்கி ஃபுல்லாகவே அது எங்களுக்கு மெயின் டாப்பிக்காக இருக்கும். பட் ஆனால் இப்போ இந்த கேம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ரியல் லைஃப்பில் மட்டும்தான் காசு இருந்தால் எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் கேம்லேயும் அது மாதிரி தான் இருக்குது. அதிகமாக டாப் அப் பண்ணால் அதிக கலெக்ஷன் வச்சுருந்தா நீ தான் ப்ரோ பிளேயர், மற்றவங்களாம் நூப்ஸ். 5 வண்ண பூவே